வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிசின் கெக்கி ஹாட் அண்ட் ஸ்பைசி கிம்ச்சி நூடுல்ஸ் தான் பத்தி பார்க்க போறோம். இது வந்து கொரியன் ராமன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்பைசியா இருக்குமா. இது வந்து நிறைய வீடியோல வந்து பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப ஃபிளேவராகவும் ப்ராப்பராகவும் அத்தன்டிக்காகவும் எப்படி செய்யறதுன்றது வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு நூடுல்ஸ் மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப ஸ்பைசியா இருக்குமா, பார்த்துருவோம் வாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கை பிரிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கு. 1 இன்னைக்கு வந்து 4 பேருக்கு தேவையானது வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு இவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் வச்சு கடாயை வச்சாச்சு. ஒரு நூடுல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணோம். நம்ம வந்து 4 நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம். 4 நூடுல்ஸ்க்கு வந்து 1600 ml வாட்டர் இருக்குது. ரெடியாக இருக்குது எல்லாமே. ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1600 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது. எந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ இது பிரிச்சாச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர் இருக்குது. ஓகேங்க. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர் இருக்குது. ஒன்று வந்து சீசனிங் மிக்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீசனிங் ஆயில் ப்ளஸ் மிக்ஸு, 2 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நூடுல்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி வந்து இந்த நார்மலாக நூடுல்ஸ், இந்த மேகி, டாப் ராமன் இதெல்லாம் வந்து செய்வோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷ்னலாக வந்து ஒரு சாஸ் மாதிரி ஆயில் ப்ளஸ் மிக்ஸு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஓகேங்க. தண்ணி வந்து தேவையான அளவு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 minutes ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் அப்படிதான் போட்டிருக்காங்க. ட்ரையாக வர மாதிரி தெரில. சரி, நம்ம தண்ணியை மட்டும் நீர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை ஆட் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டாச்சு. அந்த ஆயில் அது கொடுத்து எல்லாமே போட்டாச்சு. வேற லெவலில் இருந்தது. கை ஃபுல்லாக வந்து ரெட் ஆயிடுச்சு, கீழே ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இவங்க ஸ்பைசி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்றது வந்து எப்படி வரும்ன்றது வந்து எனக்கு தெரியல. நாளைக்கு காலையில் நான் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்தேன்னா ஓகே. இது எப்படி இருக்குன்றது வந்து அடுத்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் போடுறனோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது இந்த மசாலாவையும் அந்த ஆயிலையும் வந்து இதில் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நெடி வருதுங்க. அந்த அளவுக்கு ஸ்பைசி கொடுத்துருக்காங்க. நம்மளை விட யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கவங்க, அதிலும் எக்ஸ்பெஷலி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து காரம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள விட வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. பார்ப்போம். ஸோ நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் ட்ரை பண்ணிட்டோம். தனியாக எடுத்து வச்சிட்டேன். இவர் என் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி தண்ணி எடுத்து வச்சிட்டாரு, ஹனி எடுத்து வச்சிட்டாரு. சரி, டேஸ்ட் பண்ணிட்டு அவர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். பார்க்க நல்லா இருக்கு. சூடு. 20 minutes later. ஓரத்தில் எடுத்து சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு நல்லா இருக்கே. காரம் எப்படி இருக்கு? ஐயம்மா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா அவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இல்லை. சாப்பிடவே முடியாதுன்னு சொன்னாங்க. லேட்டா தெரியும் போலையே.
ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. அடாடாடாடாடாடா, என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா, அருஞ்சுவையின் நாக்குல உட்காந்து நடனம் ஆடுது. காரம் அவ்வளோலாம் இல்ல, ஆனா காரம் இருக்கு. நிறைய சாப்பிட்டா தெரியும் போல காரம். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் வந்து பையன் சாப்பிட்டான், அவன் வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது வந்து ஆஹா ஓப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பைசி, காரம், ஹாட் அண்ட் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து அதிகமாக காரம் சாப்பிட்ற ஆளுங்க. இருக்கு அவ்வளோலாம் காரம் இல்லை மக்களே. ஒண்ணுமே இல்லைங்க, டேஸ்ட் ஓரளவு இருக்கும். நம்ம சாப்பிட்ற காரம் வந்து இந்த காரம் இருக்கு இல்லாம இல்ல, இந்த அளவுக்குலாம் இல்லை. காரம் இருக்கு, அதாவது வந்து ஸ்பைசியா சாப்பிடுவாங்க. இந்த ரைஸும் சரி, இந்த நான்வெஜ்ல வந்து சிக்கன், மட்டன், செட்டிநாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா ஸ்பைசியா சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது வந்து காரம் இல்லைங்க. ஆனா இது வந்து கண்டிப்பா வந்து நாளைக்கு காலையில போனா காட்டும், எஃபெக்ட் இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த காஞ்ச மிளகா வந்து நம்ம வீட்டில் வந்து நார்மலாக வாங்குவோம். காஞ்ச மிளகாலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குன்றாங்க. மீடியம் ஃப்ளேவரு, காரமே இல்லாதது, இந்த காஷ்மீரி சில்லின்னுவாங்க, குண்டூர் குண்டூர் மிளகான்னுவாங்க, அதே மாதிரி வந்து இந்த புல்லட் மிளகான்னுவாங்க. இதில் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் மாறும். இதில் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் வந்து நமக்கு வந்து ஹையாக தெரியல. ஒருவேளை கொரியன் வந்து இதுதான் வந்து மேக்சிமம் காரமாக சாப்பிடுவாங்களா என்னன்றது வந்து எனக்கு தெரியல. இது வந்து அந்த அளவுக்கு காரம் இல்லைங்க, தாராளமாக சாப்பிடலாம். நாங்கள் செஞ்சதை வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் செஞ்சோம், ஆனால் நல்லா வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து கொரியன் நூடுல்ஸ் செய்கிறது முறைன்னு நான் நினைக்கிறேன். நல்லா வந்திருக்குங்க, இதுவும் நல்லா இருக்கு. ஸ்பைசியாக வேணும், ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ் வந்து மேக்ஸிமம் சாப்பிடாதீங்க. அப்படி ஸ்பைசி நூடுல்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நூடுல்ஸ் வந்து நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.